Hello children, நாம் இன்னைக்கு கிராவிடேஷன் அந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் டாபிக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இல்லைன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். நியூட்டன் தான் இதை பற்றி முதல்ல டீட்டெயிலாக படித்தார் இந்த லா ஆஃப் கிராவிடேஷனை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆப்பிள் விழுந்த கதையெல்லாம். ஸோ அவர் அவரோட டீட்டெயில் ஸ்டடியில் என்ன சொன்னார்னா, வென்எவர் தேர் ஆர் டூ மாசஸ், மாஸ் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கட்டாயமாக ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். whenever you have two masses m1 and m2 separated by a distance r, there will be a force of attraction between the two masses. So m1 m2 attract பண்ணும், m2 m1 attract பண்ணும். எவ்வளோ ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணும்? திஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ், திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ், ப்ராடக்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொன்னார். ஸோ மாஸ் அதிகமான ஃபோர்ஸ் அதிகமாகும், டிஸ்டன்ஸ் அதிகமான ஃபோர்ஸ் குறையும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி he gave a law, universal law of gravitation, the force between the two masses. F is equal to G into m1 m2 by r square. எப்பெல்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் இருக்கோ அதை நம்ம ஈக்குவல் டுவால் ரீப்ளேஸ் பண்ணும்போது வில் பி கெட்டிங் அ கான்ஸ்டன்ட். அந்த G அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். G இஸ் கால் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன? ஏன் அது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா, இந்த கேபிட்டல் G இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இன்னொரு ஸ்மால் g பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. Unlike that small g, this capital G is constant everywhere in the universe. அது எர்த்தாக இருக்கட்டும், மூணாக இருக்கட்டும், மெர்க்குரியாக இருக்கட்டும், வீனஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த கேபிட்டல் ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ எவ்வளோ? 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஸோ 6.67 into 10⁻11. இந்த லெசன் முடிகிற வரைக்கும் இந்த நம்பரை எல்லோரும் ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளமில். இந்த யூனிட் எப்படி வந்தது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜிக்கு தானே யூனிட் வேணும். ஜிக்கு ஃபார்முலா கொண்டு வரணும்னா G is equal to FR² / m1 m2. அப்போ எஃப்க்கு ஒரு நியூட்டன், R² ஒரு மீட்டர் ஸ்கொயர், m1 m2 கிலோகிராம் ஸ்கொயர், மேலே போச்சுன்னா kg⁻². ஸோ அந்த யூனிட்டையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு மாசுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த நியூட்டன்ஸ் லா, இந்த யூனிவர்சல் லா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இந்த நாம் ஏன் எர்த்து கூட பைண்ட் ஆகியிருக்கோம், ஏன் 3 எர்த்தை ரொட்டேட் பண்ண சுற்றி வருது, பிளானட்ஸ்லாம் ஏன் சன்னை ரொட்டேட் பண்ணி வருது, ஏன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருது, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ நிறைய விஷயங்களை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஃபோர்ஸ் தட் பைண்ட்ஸ் அஸ் டு த எர்த், த மோஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த், த மோஷன் ஆஃப் த பிளானட் அரவுண்ட் த சன், அதெல்லாம் இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் போட்டோன்னு வச்சா, இஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் the earth and a body of mass m on its surface is 9 into 10⁻7 Newton. ஒரு ஃபோர்ஸ் சொல்கிறாங்க 9 into 10⁻7 Newton. யாருக்கும்? எர்த்துக்கும் அது மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில். வாட் வுட் பி த வேல்யூ ஆஃப் m? இந்த மாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. எம்மோட வேல்யூ. த மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் 6 into 10⁻24 kg and the radius of the earth is 6.4 into 10⁻6 மீட்டர். அப்போ நம்ம பூமி மேலே ஒரு மாஸ் வச்சுருக்கோம். அந்த மாஸுக்கும் எர்த்துக்கு நடுவில், ஏன்னா எர்த்தினுடைய மாஸ் அதோட சென்டர் ஆஃப் மாஸில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு மாஸுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, மாஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, we can write the formula F is equal to G m1 m2 by r². இப்போ m2 தான் m1 எர்த்துன்னு வச்சுக்கலாம், m2 தான் இந்த மாஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த m2 which is equal to capital Mனா we have the formula F r² by G m1. So Fக்கு பதிலாக we can substitute 9 into 10⁻7. r²னா எர்த்தினுடைய சர்ஃபஸில் இருக்கும், அப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்து தான் டிஸ்டன்ஸ். ஸோ 6.4 into 10⁻6 the whole square divided by G
ஜியோட வேல்யூ 6.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11. இந்த வேல்யூவை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லெசன் முடிகிற வரைக்கும். இன்ட்டு M1 எர்த்தனுடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 இன்ட்டு 10 பவர் 24. இப்படி கால்குலேட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணினோன்னா இந்த 10 பவரெல்லாம் ஒன்றா கொண்டு போயிடலாம். 9 இன்ட்டு 6.4 இன்ட்டு 6.4 ஸ்கொயர் இல்லையா, divided by 6.67 into 6 into 10 பவர்லாம் பார்க்கலாம். மேலே பார்த்தோன்னா 7 + 12 6 10 power 6 whole square 12. டினாமினேட்டரில் பார்த்தோன்னா -11 + 24. இது வந்து ஒரு 19. இது பார்த்தோன்னா 13. அப்போ 13 மேலே போச்சுன்னா -13. 19 - 13 அப்படின்னா 10 power 6 வரும். பாக்கி இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் அரவுண்ட் 9.2. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் வேல்யூஸ் ஒன்றோட ஒன்று. இந்த 9 அரவுண்ட் இருக்குது. ஸோ 9.2 × 10 power 6 kg நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஒன் மோர் சம் we will do. On the surface of the earth, the value of G is 6.67 × 10 power minus 11. Newton meter squared kilogram power minus 2. What is the value of G on moon? அப்படின்னு கேட்டால் the same value தான். Because this is universal gravitational constant. Small g தான் change ஆகும், capital G ஓட value மாறாது. We can easily say that. Next question. The mass of the earth is 6 × 10 power 24 kg. The mass of the moon is 7.4 × 10 power 22 kg. பாருங்க, எர்த்தை விட மூனோட மாஸ் குறைச்சு. Distance between the earth and the moon is 3.84 × 10 power 5 kilometer. Calculate the force exerted by the earth on the moon. இப்போ பார்க்கலாம், இது எர்த் இங்கே இருக்குது, மூன் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் டி இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கேட்குறாங்க? ஃபார்முலா இஸ் G m1 m2 / d². முதல்ல எஸ்ஐயில் இருக்கா பார்த்துக்கலாம். இது கேஜியில் இருக்குது, இது கேஜியில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. மீட்டர் தான் எஸ்ஐ. ஸோ இதை கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு மாற்றணும்னா 3.84 × 10 power 5 × கிலோக்கு ஒரு 10 power 3 மீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜிக்கு பதிலாக 6.67 × 10 power minus 11, m1க்கு பதிலாக 6 × 10 power 24, m2க்கு பதிலாக 7.4 × 10 power 22 divided by distance squared வந்து 3.84 × 10 power 8 to the whole square. ஸோ இப்போ 10 பவர்லாம் முதல்ல ஒன்றா கொண்டு வந்துக்கலாம். 6.67 × 6 × 7.4 by 3.84 × 3.84. இது தனியாக இருக்கட்டும். இன்ட்டு 10 பவர் பார்க்கலாம். நியூமரேட்டரில் -11, 24 + 22 is 46. இது மைனஸ் பண்ணால் 35. டினாமினேட்டரில் 10 power 8 whole squared 16, மேலே போனால் -16. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணினோன்னா 19. ஸோ இந்த நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணி 10 power × 10 power 19 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். யூ கேன் சிம்பிளிஃபை எய்தர் லாகரிதம் புக் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை ஜஸ்ட் யூ நோ த மெத்தட் யூ கேன் ரைட் இட். இது என்ன வருதுன்னா ஆக்சுவலி 20.1 × 10 power 19 நியூட்டன் வருது, இல்லை 2.01 × 10 power 10 நியூட்டன் 10 power 20 நியூட்டன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு ஏதாவது செலஸ்டியல் ஆப்ஜெக்டோட மாஸை கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த மூனை கண்டுபிடிக்கலாம். இன்னும் வேறு என்ன மாதிரி இதில் ப்ராப்ளம் போடலான்னா ஒன் மோர் சம் வில் டேக். த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், m1 ஒரு மாஸ் இருக்குது, m2 ஒரு மாஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் d டிஸ்டன்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் F நியூட்டன். What will happen to the force if both the masses and the distance between them are doubled? இப்போ இது கேஸ் 1, ரெண்டு பேரும் மாஸ் m1 m2, டிஸ்டன்ஸ் d இருக்குது. இப்போ இது ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம வச்சுக்கலாம். F is equal to Fன்னு கொடுத்துருக்காங்க.
g m1 m2 by d square. இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த m1ஐயும் 2m1 ஆக்கிட்டாங்க, m2வையும் 2m2 ஆக்கிட்டாங்க, டிஸ்டன்ஸையும் 2dன்னு ஆக்கிட்டாங்க. இது கேஸ் 1, திஸ் இஸ் கேஸ் 2. இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இருக்க ஃபோர்ஸ் எஃப் டேஷ்னு வச்சுக்கலாம். இந்த எஃப் டேஷ் எவ்வளோ இருக்கும், ஜி அதே தான், m1க்கு பதிலாக 2m1, m2க்கு பதிலாக 2m2, d ஸ்கொயருக்கு பதிலாக 2d the whole square. ஸோ நமக்கு என்ன வரும், g இன்ட்டு இந்த 2 இந்த 2 இந்த 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், திரும்ப m1 m2 by d ஸ்கொயர் தான். ஸோ எஃப் டேஷ் will also be equal to f. So if both the masses and the distance are doubled, the force will remain the same அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ m1 m2 மட்டும் டபுள் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால் ஃபோர்ஸ் will become 4 times. மாஸ் அப்படியே இருக்குது, டிஸ்டன்ஸை டபுள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா the force will become 1/4. ஸோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால நம்ம போடாமையே கூட நம்மளால் சொல்ல முடியும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணி கூட நம்மளால் we can say. One more sum if we try to work. Two bodies 1 kg and 2 kg are separated by 1 meter. Find the acceleration of 1 kg mass. முதல்ல இந்த 1 kg மாஸ் மேலே இருக்க ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா gm1 m2 by r ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணால் 6.67 into 10 power minus 11. m1க்கு பதிலாக 1, m2க்கு பதிலாக 2, r ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1. So this is equal to, the force is 2 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணினா will have 6.6 over 13.3 into 10 power minus 11 Newton. This is the force acting on 1 kg mass மேலே இந்த force தான் 2 kg. ஏன்னா for every action there is an equal and opposite reaction. 1 kg 2 kg மேலே எவ்வளோ force கொடுத்தா 2 kg 1 kg மேலே same force தான் கொடுக்கும். So this is the force acting on the 1 kg mass, also the force acting on the 2 kg mass. நம்மள என்ன கேட்குறாங்க, what is the acceleration of the 1 kg massன்னு கேட்குறாங்க. ஆக்சலரேஷன்னா ஃபோர்ஸ் பை மாஸ். அப்போ இங்கே ஃபோர்ஸ் 13.3 into 10 power minus 11 divided by mass 1 kg ஓடுறதுனால 1 போடுறோம். So this is 13.3 into 10 power minus 11 meter per second square. Suppose இந்த சம்மே நம்மளை வந்து what is the acceleration of the 2 kg massன்னு கேட்டிருந்தா இதே ஃபோர்ஸு தான், ஆனால் நம்மளோட மாஸை 2ஆக போட்டிருந்துருக்கணும். ஸோ ரெண்டு மேலேயும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு சேம் தான். இது வந்து this will be 6.67 into 10 power minus 11 meter per second square. ஸோ 1 kg 2 kg ரெண்டு பேர் மேலேயும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு சேம் தான், பட் ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான், மாஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்ட்.